ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமான ஒரு நாள் கிடையாது. மிகவும் முக்கியமான ஒரு எச்சரிக்கையான நாள் என்று சொல்லலாம். அப்படின்னு முக்கியமான எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச்சுடைய 20ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் கடைசி மாதமான பங்குனியுடைய மிகவும் முக்கியமான 6ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாழக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது. மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பங்குனி மாதத்துடைய தேய்பிறை சஷ்டியானது வருது. பங்குனியுடைய தேய்பிறை சஷ்டியில் இவற்றை செய்தால் மிகுதியான பலன் உண்டு என்று சொல்லப்படுது. அதை விட சமையலறையில் ஒரு விஷயத்தை நாம் ஆட் பண்ணோம். அது என்ன விஷயம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தெரிஞ்சு அதை செய்து பயனும் அடைய முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பங்குனி மாதங்கிறது தெய்வீகமான மாதம். அதுவும் முருகப்பெருமானுக்கு விசேஷமான மாதம். ஏன்னா பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரம் வரும். இந்த நாள் முருகனுடைய ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக கருதப்படும். ஏன்னா இந்த நாளில் தான் முருகனுடைய திருமணம் நடந்ததாக குறிப்பிடப்படுது. அதனால் இந்த மாதமே முருகனுக்கு உகந்த அற்புதமான மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் பங்குனியில் அதுவும் தேய்பிறையில் வரக்கூடிய சஷ்டி ரொம்ப விசேஷம். இதில் இவற்றை செய்தால் மிகுதியான பலன் நமக்கு கிடைக்கும். அது என்னங்கிறத இப்போ நாம் பார்க்க போகிறோம். பங்குனி மாதமே தெய்வங்களுக்கு விரதங்கள் இருப்பது, வழிபாடுகள் செய்வதற்கு ஒரு சிறந்த மாதமாக இருக்குது. ஆக்சுவலி ஐப்பசி கார்த்திகை மாதங்கள் போன்று தான் இந்த பங்குனி மாதம் தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானுக்கு உகந்த மாதமாக இருக்குது. எனவே இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய நாளைய சஷ்டி தினங்கள் மகத்துவம் மிக்கதாக கருதப்படுது. அதிலும் நாளை தினம் சஷ்டி தினமானது வியாழக்கிழமை அன்று வருவது ஒரு கூடுதல் சிறப்பாக சொல்லப்படுது. நாளைய இந்த சஷ்டியில் விரதம் மேற்கொண்டு முருகனை வழிபடுவதால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறோம். ஸோ தெளிவாக வீடியோ பார்த்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குங்க. பங்குனி மாத தேய்பிறை சஷ்டி தினமான நாளை நாள் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பூஜைறையில் வள்ளி தேவியானையோடு இருக்கக்கூடிய முருகன் படத்திற்கு வாசனை மிக்க மலர்கள் சாத்துங்க. அப்புறம் தீபங்கள் ஏற்றுங்க. கூட கேசரி நெய்வேத்தியம் செய்யுங்க. நல்லா நோட் பண்ணிக்குங்க. பங்குனி மாத தேய்பிறை சஷ்டியான நாளை வியாழக்கிழமை அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துடணும். அப்புறம் நம்ம வீட்டு பூஜைறையில் இருக்கக்கூடிய வள்ளி தேவியானையின் முருகன் படத்திற்கு வாசமிக்க மலர்கள் சாத்தணும். மலர்கள் சாத்தினதுக்கு பின்னாடி தீபங்கள் ஏற்றணும். நெய்வேத்தியத்துக்கு கேசரி செய்யணும். செய்து முருகனுக்கு படைக்கணும். முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம் போன்ற மந்திர பாடல்களை துதிக்கணும். இல்லை ஒளிபரப்பு செய்து கேட்கணும். இந்த மாதிரி செய்து முருகப்பெருமானை தியானித்து அவரை நாளை நாள் வணங்க வேண்டும். நாளை தினம் 3 வேளையும் உணவு எதுவும் உண்ணாமல் பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் அனுஷ்டிக்கிறது சிறப்பு. நாளை நாள் உண்ணாமல் விரதம் இருக்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் மௌன விரதமும் சேர்ந்து அனுஷ்டிப்பது பல நன்மைகளை ஏற்படும். அதுக்கப்புறம் மாலையில் அருகில் உள்ள ஏதாவது முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமான அங்கே ஒரு முறை வணங்க வேண்டும். அப்புறம் நவக்கிரக சந்ததியில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்கணும். ஏன்னா வியாழக்கிழமையில் இருக்கக்கூடிய சஷ்டியில், அதனால் அவருக்கு மஞ்சள் நிற பூக்களை சமர்ப்பித்து தீபங்கள் ஏற்றி வணங்க வேண்டும். பின்பு வீடு திரும்பணும். வீடு திரும்பியதும் பூஜை அறைக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கி உங்களுடைய சஷ்டி விரதத்தை முடிக்கணும். ஆனாலும் முடித்ததுக்கு பின்னாடி அவருக்கு வைக்கப்பட்ட அந்த கேசரி நெய்வேத்திய பிரசாதத்தை சாப்பிட்டு நீங்கள் எப்பயும் போல் மற்ற வேலைகள் செய்யலாம்.
நாளைய பங்குனி தேய்பிறை சஷ்டி விரதம் மேற்கொள்ளக்கூடிய அத்தனை பேருக்கும் நெடுநாட்களாக நீடித்து வந்த எத்தகைய பிரச்சனைகளாக இருந்தாலும் தீரும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு கூடிய விரைவில் அழகான ஆரோக்கியமான குழந்தை பெரு உண்டாகும். எல்லாத்துக்கும் மேலே நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு விரைவில் திருமணமானது நடக்கும். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய பொருளாதார கஷ்டங்கள் விரைவில் தீரும். ஸோ இந்த மாதிரி பல அதிசயமான சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதுக்கு நான் சொன்னது போல் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது தான் முக்கியம். இதே இதில் நாளை நாள் வியாழக்கிழமையில் சமையல் அறையில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்தாலே போதும். ஸோ கண்டிப்பாக இது உங்கள் வீட்டுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் சஷ்டியில் செய்யக்கூடிய பரிகாரம், அதுவும் முருகனை நினைத்து செய்யக்கூடிய பரிகாரம். அதனால் இதுக்கு நிறைய பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் இதை கண்டிப்பாக செய்யுங்க. ஆக்சுவலி பொதுவாகவே வியாழக்கிழமை அன்று மகாலட்சுமியும் குபேரரும் மாலையில் நம்ம வீடு தேடி வர வேண்டும் என்பது தான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். அதுக்காக வீடு முழுவதையும் சுத்தம் செய்து விட்டுருணும். அப்புறம் பூஜை அறையெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை நாள் காலையிலே சுத்தம் செய்து மாலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூஜைக்கு தயாராக முருகனை அலங்கரித்து வைத்திருக்கணும். ஆனால் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முருகனோடு லக்ஷ்மி குபேரர் குடிக்கொண்டு இருக்கக்கூடியதற்கு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும். அதுவும் சமையல் அறையில் தான் ஃபாலோ பண்ணும். சமையல் அறையில் இதை நம்ம ஃபாலோ பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். ஸோ சமையல் அறையை என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு சமையல் அறையில் சுத்தம் செய்துவிட்டு மேடையெல்லாம் சுத்தம் செய்து அடுப்பை சுத்தம் செய்துருங்க. இதை எல்லாமே நீங்கள் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு அந்த இடத்த சுற்றி வைங்க. அதாவது சமையல் அறையிலையும் சமையல் பாத்திரம் அப்புறம் சமைக்கக்கூடிய அடுப்பு எல்லாத்துலேயுமே வைங்க. எந்தெந்த இடங்களில் அடுப்பு, உப்பு ஜாடி, அஞ்சரை பெட்டி, அரிசி கொட்டி வைத்திருக்கக்கூடிய பாத்திரம், அருவாமனை அல்லது கத்தி இந்த மாதிரியான எல்லா பொருட்கள்லையுமே கட்டாயம் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கணும். ஆக்சுவலி ஆயுத பூஜை அன்றைக்கி நம்ம மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கிறோம்ல, அதே போல் தான் நாளை நாள் வியாழக்கிழமை நம்ம பூஜை அறையில் எல்லா இதுக்குமே பொட்டுக்கள் வைக்கணும். இதெல்லாம் வைத்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தவறாமல் செய்யுங்க. அதாவது சமையலறை மேடை இருக்குல்ல, அந்த மேடையில் கொஞ்சமாக பச்சரிசி மாவு மஞ்சள் பொடியை கலந்து மஞ்சள் நிறத்தில் உங்களுக்கு தெரிந்த சிறிய கோலை போடுங்க. இதை வியாழக்கிழமை அன்னைக்கு இரவுக்குள்ளே செய்தாகணும். ஸோ அதுக்கப்புறமா இதை செய்துட்டு பாலை காய்ச்சுங்க. அந்த பால் பொங்கி வழிவது போல் உங்கள் இல்லமும் எப்போதும் சந்தோஷத்தில் பொங்கி வழியும். அதனால் நீங்கள் பால் காய்ச்சி அதை பொங்க விடுங்க. ஸோ இரவு நேரத்தில் சமையலறையில் இருக்கக்கூடிய வேண்டாத எதிர்மறை ஆற்றல் உங்களுடைய இடத்தை விட்டு அகல வேண்டும் என்றால் சமையலறையில் ஒரு சிறிய மெழுகுபர்த்தியை ஏற்றி வைக்க வேண்டும். சிறிய அளவிலான மெழுகுபர்த்தியை ஏற்றினால் போதும். அதுவும் 2 நிமிடங்கள் அந்த மெழுகுபர்த்தி எரிந்து உருகி அணைந்து போனாலும் சரி, உங்கள் சமையலறையில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் சமையலறையை விட்டு நீங்கிவிடும். சமையலறையில் எப்படி கெட்ட சக்தி குடிக்கொள்ளும் என்ற சந்தேகம் இப்போ நான் சொல்லும் போது நிறைய பேருக்கு எழுந்திருக்கும். சமையலறையில் சமைக்கக்கூடிய பெண்கள் ஒரு மனநிலையில் சமைப்பது கிடையாது. அதே போல் சில சமயங்கள் சந்தோஷமாக சமைக்கக்கூடிய தருணம் இருக்கும். சில சமயம் அடுத்தவர்களை திட்டிக் கொண்டு சமைக்கக்கூடிய தருணம் இருக்கும். அடுத்தவர்களை திட்டும்போது கட்டாயமாக அந்த இடத்துல எதிர்மறை ஆற்றல் செயல்பட தொடங்கிவிடும். இதோடு மட்டும் இல்லாமல் சில பேர் அசைவம் சமைக்கக்கூடிய பழக்கத்தை வைத்திருப்பீர்கள். அதன் மூலம் ஏதேனும் தோஷங்கள் இருக்கோ அதை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு சிறிய மெழுகுபர்த்தியை ஏற்றினா போதும். மெழுகுபர்த்தி பொருத்தும் போது கவனத்தோடு இருக்க வேண்டும். கேஸ் சிலிண்டர் அருகில் எக்காரணத்தை கொண்டு மெழுகுபர்த்தியை பற்ற வைத்து விடாதீங்க. முயற்சி செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். ஸோ அந்த ஒரு கருத்தோடு இந்த வீடியோவை இப்போ நான் முடிக்கிறேன். ரொம்ப சிம்பிளுங்க. இந்த வியாழக்கிழமை நைட்டு நாளை நாள் மெழுகுபர்த்தியை ஒரு 2 நிமிஷம் ஏற்றி ஆஃப் பண்ணணும், அவ்வளோதான். இதை நம்ம பண்ணாவே நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் எல்லாமே சரியாகும். ஸோ இது நாளை சஷ்டியில் செய்திங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் இதை நாளை நாள் செய்ய சொல்லி உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக இதை நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இதை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் செய்து அவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும்.
அவங்களும் நாளை நாள் இந்த பரிகாரம் செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பரிகாரம் செய்து உங்களை போல் அவங்களும் பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.